என்கிட்ட மைக்ரோஸ்கோப் இல்லை, ஆனால் எனக்கு மைக்ரோப்ஸ் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் இங்கே ஒன்று நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு ஊசி, அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ். ஏன்னா இந்த நல்லா இருக்கிற தண்ணியை அசுத்தமாக்க போகிறோம். அப்போ தான் அதில் மைக்ரோப்ஸ் வரும். அதுக்காக இது ஆக்சுவலாக பொட்டேட்டோ. ஓகேவா? நம்ம பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி 2 கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி நம்ம அசுத்தம் பண்ண போகிறோம். அதனால் இதில் பாதி தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இதுக்கு முக்கியமான பொருள் லேசர் லைட். ஓகே, போகலாமா ப்ராசஸ்க்குள்ளே? முதல்ல இந்த பாதி அளவு எடுத்துருக்க அந்த தண்ணியை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு, இல்லை ஏதாவது அழுக்கு தண்ணி கூட எடுத்துக்கோங்க நீங்கள் டேரெக்டாக. இப்போ இந்த தண்ணியில் மைக்ரோப்ஸ் சேர்ந்துருக்கும். இதை பார்க்கலாமா? இந்த டர்ட்டி ஆக்கின வாட்டர்லேருந்து கொஞ்சம் வாட்டரை இந்த ஊசியில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மைக்ரோப்ஸ் பார்க்கறதுக்கு அந்த டர்ட்டி வாட்டர் நம்மளுக்கு வேணும். ஓகே, இந்த மாதிரி அசுத்த தண்ணியோட வாட்டர் ட்ராப்லெட்ஸ் சின்னதாக இருக்கிற மாதிரி ஊசியோட எட்ஜில் இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? இது வழியாக நம்ம இப்போ லேசர் லைட் அடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அந்த ஊசியை இந்த மாதிரி 2 கிளாஸுக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்த 2 கிளாஸில் ஏன் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோன்னா பேலன்ஸுக்காக தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நீங்கள் கண்ணாடி கிளாஸ் எடுத்திங்கன்னா அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த டைனி அசுத்த தண்ணி வாட்டர் ட்ராப் தான் நம்மளுக்கு லென்ஸ் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. இது வழியாக நம்ம அந்த லேசர் லைட் அடிக்கும்போது நம்ம அந்த மைக்ரோப்ஸை பார்க்கலாமா? இப்போது நான் அந்த அசுத்த தண்ணி வாட்டர் ட்ராப்லெட் மேலே நான் லேசர் லைட் அடிக்க போகிறேன். அடிச்சிட்டேனா? ஸோ அது மேலே லேசர் லைட் பட்டு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மைக்ரோப்ஸ் தெரியுதா? எப்படி ஓடுது பாருங்கள் மைக்ரோப்ஸு. இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.